அன்பு டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய 234 தொகுதிக்கான அனாலிசிஸ்ல இன்னைக்கு நாம பார்க்க போறது இன்னொரு ஸ்டார் வேட்பாளருக்கான தொகுதி, காட்டு மன்னார் கோவில் தொகுதி. இங்க வந்து திருமாவளவன் ஆல்ரெடி போட்டி போட்டிருக்காங்க, எம்எல்ஏவா இருந்திருக்கிறாரு. அண்ட் எம்பியா இப்ப இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் எம்பி பதவி ரிசைன் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு முடிவு இருக்கக்கூடிய ஒரு தேர்தலாக காட்டு மன்னார் கோயிலில் அவரே வந்து களம் இறங்கி இருக்கிறார். சோ அந்த தொகுதிக்கான ரிசல்ட் என்னவாக இருக்க போறது அப்படின்றத நம்ம அனலிஸ்ட் பார்த்து சார் கிட்டே கேட்டுக்கோம். சார் வணக்கம் சார், வெல்கம் டு தி ஷோ. யார் ஜெயிக்க போறாங்க? நம்ம திரு தொல் திருமாவளவன் தான் ஜெயிப்பார் இந்த காட்டு மன்னார் கோவில்ல. கண்டிப்பா அவருக்கு தான் வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா நீங்க இல்ல ஒரு இன்டென்ஸ் ஃபைட்டா இருக்காதா சார்? ஏன்னா விசிகா பாமக அப்படின்னாலே இந்த விஜய் அஜித் படம், ரஜினி கமல் படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி ஒரு அனல் பறக்கக்கூடிய ஒரு விஷயம். எங்க பாமக ஒரு ஃபுல் ஃபோர்ஸோட இறங்குறதுக்கான வாய்ப்பு இல்லையா? இல்ல, இங்க பாமக ஃபுல் ஃபோர்ஸா இறங்கும். அதே மாதிரி நம்ம வந்து இங்க டிவிகேவோட இம்பாக்டும் இருக்கும். பட் ஆனா அதுதான் கேட்க வந்தேன். ஏன்னா விஜய் வாங்கக்கூடிய ஓட்டுகள் வந்து திருமாவளவன் கட்சியில இருந்து எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு அனாலிசிஸும் நம்ம தான் முன் வச்சிருக்கிறோம். சோ அது திருமாவளவனின் வெற்றி தோல்வியை பாதிக்காதான்? அதாவது திருமாவளவன் வெற்றி தோல்வியை பாதிக்கும். அதாவது பொதுப்படையா சொன்னா பாதிக்கும். ஏன்னா இங்க 2016ல திருமாவளவன் நீங்க பாத்தீங்கன்னா தோத்தது வெறும் ஒரு 87 வாக்குகள் வித்தியாசம் தான் அவர் தோத்திருக்கிறாரு. ரெண்டாவது தடவை அடுத்த எலெக்ஷன்ல வந்து அவரோட கேண்டிடேட், அதுக்கு முன்னாடி ரவிக்குமார் அவர்கள் தான் இங்க நின்று செகண்ட் வந்திருக்கிறாரு. ஓகேங்களா? அதே மாதிரி இங்க வந்து விசிகேக்கு கண்டிப்பா வந்து ஒரு ஹிஸ்டரி இருக்கிற தொகுதி. அதாவது அவங்க வந்து ஏதோ வந்து அதாவது ஒரு திருமாவளவன் இந்த தொகுதியை தேர்ந்தெடுத்திருக்காருன்னா அவரோட அனாலிசிஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். ரெண்டாவது வந்து டிவிகே பிரிச்சாலுமே என்னதான் இருந்தாலும் அந்த சமூகத்துக்காக அவரோட தலைவரே நிற்கும் போது இங்க வந்து டிவிகேவோட இம்பாக்ட் வந்து அந்த சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அப்படிங்கிற ஒருவேளை இங்க டிவிகே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டை வந்து போட்டிருந்தாங்கன்னா வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? ஓரளவுக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா வந்து ஒரு கட்சியோட தலைவரே, அந்த சமூகத்தோட தலைவரே அங்க நிற்கும் போது கண்டிப்பா அதுக்கு உண்டான இது. அதனாலதான் வந்து இப்போ அவரு வந்து இப்போ திரும்பி தமிழக பாலிடிக்ஸ்ல ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அவரா தேர்ந்தெடுக்கிற தொகுதி வந்து இங்க ஏற்கனவே விசிகே ஒரு ஹிஸ்டரி இருக்கு. ஏன்னா கடந்த 2 தேர்தல வந்து நீங்க இங்க பாத்தீங்கன்னா நீங்க அவர் வந்து தோத்தது வந்து முருகுமாறன்ட்ட வந்து 2011ல தோத்தாலுமே கட்சி வாங்கின ஓட்டு கிட்டத்தட்ட 50,000க்கு மேல வாங்கின ஓட்டு. அதே மாதிரி ரெண்டாவது திருமாவளவன் வந்து ஒரு கான்பிடன்ஸ்ல ஜெயிச்ச போது, அதாவது இந்த மக்கள் நல கூட்டணி எல்லா இடத்துலயும் பயங்கரமா தோத்த போது 2016ல வந்து ஆல்மோஸ்ட் ஜெயிக்கிற தொகுதியா 0ன்னு இருந்தது 1ஆவது ஆயிருக்கும். ஆனா அதுல வந்து அவரு கிட்டத்தட்ட ஒரு 87 வாக்குகள் வித்தியாசத்தை தோத்திருக்காரு. அப்படி இருக்கும்போது இங்க திருமாவளவனுக்கு நல்ல ஸ்ட்ராங் வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா மார்ஜின் கம்மியா இருக்கும். மார்ஜின் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப 2வது இடம் வாங்க போறது யாரு சார்? ஏன்னா திருமாவளவன் கட்சியில இருந்தேதான் முக்கியமா வந்து அவரோட ஓட் பேங்கே ஓவரால் தமிழ்நாட்டுல இருந்து விஜய் வாங்குவார் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய இந்த சூழல்ல இந்த தொகுதியில 2ஆம் இடம் யாருக்கு சார்? பாமக வருமா இல்ல தாவேகா அந்த இடத்துக்கு முன்னேறுமா? அதாவது இதுல வந்து ஃபைட் வில் பி ஃபார் செகண்ட் பிளேஸுக்கு வந்து பாமக தாவேகாக்கு இருந்தாலுமே இது வந்து ஒரு க்ளோஸ் கான்டெஸ்ட் தான் செகண்ட் பிளேஸ். இது எல்லாமே ஒரு க்ளோஸ் கான்டெஸ்டா தான் இருக்கும். நம்ம எப்படி வந்து சென்னையில ஃபர்ஸ்ட் பிளேஸ் மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிரோம், செகண்ட் தேர்டுக்கு வந்து டஃபா இருக்கும்ன்றீங்க. 32, 30, 31 அந்த மாதிரி அந்த ரேஞ்சில தான் 3 பேருக்கும் வாக்கு சதவிகிதம் இருக்கும். ஓகே, திருமாவளவனே டஃபா தான் ஜெயிப்பாருன்றீங்க? திருமாவளவன் டஃபா தான் ஜெயிப்பார். பெரிய கேக் வாக்கெல்லாம் கிடையாது, பட் ஆனா ஜெயிப்பார். ஓகே, சோ விஜயோட இன்ஃப்ளூயன்ஸை வந்து தடுப்பதற்காகவே திருமாவளவனே நேரடியாக களமிறங்க வேண்டிய ஒரு தொகுதியா நம்ம வந்து இதை பாக்குறோம். ஆமா ஆமா. ஓகே தேங்க்யூ சார். சோ எஸ் நேயர்களே, காட்டு மன்னார் கோயில் தொகுதியை பொறுத்த வரைக்கும் தொல் திருமாவளவன் அவர்கள் வெற்றி பெறுவார். ஆனா கேக் வாக்கா இருக்காது, கொஞ்சம் கம்ஃபர்டபுளா வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இவர் நேரடியாக தமிழக அரசியலுக்கு ஒரு என்ட்ரி கொடுக்கறதுக்கான காரணம், பாராளுமன்ற எம்பியாக இருந்தாலும் எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னு வரதுக்கான காரணம், தன்னுடைய சமூக வாக்குகள் விஜய் பக்கம் போயிடுமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது அப்படின்ற பார்வையும் வந்து நம்ம அனலிஸ்ட் முன் வச்சிருக்காரு. அதே சமயம் அந்த வாக்குகளை
ஒட்டுமொத்தமான அந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு இந்த தேர்தல் உதவும் அப்படின்றதும் அவருடைய பார்வையாக இருக்கிறது. சோ தொல் திருமாவளவன் அவர்களுக்கு காட்டுமன்னார் கோயில வந்து நம்ம ரைட் ஆஃப் பண்றோம். டிவிகேவா இல்ல பிஎம்கேவா அப்படின்றது செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ்க்கு முடிவுகள் நம்ம மே 4ஆம் தேதி பார்ப்போம். அண்ட் தேங்க்யூ சார். மீண்டும் இன்னொரு தொகுதி முக்கியமான தொகுதியில வந்து நம்ம சந்திப்போம். நன்றி.